நம்மளோட மக்களுக்கு எல்லாரோடைய மைண்ட்லயும் ஒரே கேள்விதான் இருக்கும், கூடாஞ்சேரியில ஏன் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு. கன்னிவாக்கம் லொக்கேஷன்ல 2500 ரூபாய்க்கு விற்று இந்த ப்ராஜெக்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு 4500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மட்டும் இங்க பெரிய விஷயம் இல்லைங்க, மெட்ரோ ஸ்டேஷன் கிளாம்பாக்கம் வரைக்கும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அதோட ப்ராசஸும் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. உங்க கையில ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், இதுல ஒரு பிளாட் நீங்க சொந்தமாக்கிக்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடாஞ்சேரி அஸ்தினாபுரம். இதே லொகேஷன்ல ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 வரைக்கும் நம்ம உங்களுக்கு வீடியோ இதில் போட்டிருக்கோம். இப்போ ஃபேஸ் 5 இவங்க லான்ச் பண்ண போறாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு நிறைய பேர் வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ல புக் பண்ணியிருக்கீங்க. சில பேருக்கு வந்து சின்ன பிளாட் கிடைக்காததுனால மிஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் நிறைய பிளாட் வந்து சின்ன பிளாட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கம்மிங் 16th இவங்க வந்து இந்த சைட் பிரம்மாண்டமாக லான்ச் பண்ணலான்னு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சின்ன சைஸ் பிளாட்லாம் வந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க அப்படின்னு. அதனால நம்ம எதுக்காக சீக்கிரமாக எடுக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சின்ன சைஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க. கார்னர் பிளாட் ஈஸ்ட் நார்த் ஃபேஸில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ சீக்கிரமாக எடுத்து போட்டிருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் டைரக்ட் அதித்தி ஹவுசிங்கோட சேல்ஸ் மேனேஜர் நம்பர் தான். கண்டிப்பாக பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வாங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடாஞ்சேரி லொக்கேஷனில் தேடி இருக்கோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த லொக்கேஷனோட ஒரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க. எப்படி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அந்த சர்க்கிளில் ஒரு 10 கிலோமீட்டர் சர்க்கிளில் அபார வளர்ச்சி போச்சோ, அதே மாதிரி தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கூடாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டோடைய வளர்ச்சி வந்து வேற லெவலில் மாறி இருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், இந்த கூடாஞ்சேரி ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியா நம்மளோட ப்ராஜெக்ட் இங்கே இதுக்கு முன்னாடி போட்டாங்களே, அது ஜஸ்ட் ஒரு 1.5 month டோட்டலாகவே ப்ராஜெக்ட் வந்து சோல்வ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 20% தான் உங்களுக்கு பிளாட் அவைலபிளாக இருக்குது. இந்த ஏரியாவோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம 2 வேல வரலாம். ஒன்று, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூடாஞ்சேரி வந்து லெஃப்ட்டு, கூடாஞ்சேரி டு திருப்பூர் போகிற ரோடு, ஐ மீன் OMR கனெக்டிவிட்டி ரோடு. இந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ்லாம் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட கனெக்டிவிட்டியும் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுத்தோன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கமோட கனெக்டிவிட்டி ரோட் டுவர்ட்ஸ் குமுளி கண்டிகை இந்த ரோடு வழியாக வண்டலூர் டு கேளம்பாக்கம் போய் அடையலாம். ஏன் இந்த கனெக்டிவிட்டியை மெயினாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான டைம் வந்து நம்மளுக்கு OMR கனெக்டிவிட்டி ஒரே ஒரு ரோடாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பல்லாவரம் ரேடியல் ரோடு இருந்தது. அதுக்கப்புறம் வண்டலூர் டு கேளம்பாக்கம் கனெக்டிவிட்டி வந்தது. அந்த 2 ரோடோட வளர்ச்சி இப்போ பல்லாவரம்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த 200 ஃபீட்டோட வளர்ச்சி வேற லெவலில் போயிடுச்சு. அதுக்கு அடுத்த ரோடு கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா கூடாஞ்சேரி டு திருப்பூர் ரோடு தான் உங்களுக்கு OMR கனெக்டிவிட்டி இருக்குது. இதை விட்டிங்கன்னா இதுக்கு அடுத்த ரோடு வந்து உங்களுக்கு செங்கல்பட்டு ரோடு தான் கனெக்டிவிட்டி இருக்குங்க. நம்மளோட மக்களுக்கு எல்லாரோடைய மைண்ட்லயும் ஒரே கேள்வி தான் இருக்கும், கூடாஞ்சேரியில ஏன் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு. ஏன்றதை சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. கன்னிவாக்கம் லொக்கேஷன்ல 2500 ரூபாய்க்கு வித்து இந்த ப்ராஜெக்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு 4500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது மட்டும் என்னங்க ஸ்பெஷல், இதே அஸ்தினாபுரம்ல ஃபேஸ் 1 1800 ரூபாய்க்கு வித்து இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு அதே 1.5 வருஷத்துல 2600 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணி சோல்டு பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கன்னிவாக்கத்தில் விற்றவங்களும் சரி, இப்போ அஸ்தினாபுரமில் மிஸ் பண்ணவங்க அடுத்த ப்ராஜெக்ட் நம்மளோட 2650 ரூபாயிலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமிங்கில் எல்லாருமே என்ன யோசனைன்னா, இங்கே வளர்ச்சி வருமா வராதான்னு. கண்டிப்பாக வருங்க. இதோட வளர்ச்சியை இப்போ சொல்கிறேன், 2650 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்க ப்ராஜெக்ட் 2850 ரூபா ஃபேஸ் 5 போட்டிருக்காங்க. இதே கண்டினியூட்டி போகும்போது இதோட ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் ஏறும். இதுதாங்க ப்ராப்பர்ட்டியோட ஒரு பெரிய வளர்ச்சி. கம்மியான ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது அதிகமாக போகும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. சைட் உள்ள வீடு இமிடியேட்டாக கட்டிட்டு வரதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ். நம்ம சைட்லேருந்து நியர்பை SRM ஸ்கூல் அமைஞ்சிருக்கு, வேலம்மா ஸ்கூலும் நியர்பையில் தான் அமைஞ்சிருக்கு, ஸ்ரீமா ஸ்கூலும் நியர்பையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது, SRM யூனிவர்சிட்டி இருக்குது. இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு நியர்பையில் தான் அமைஞ்சிருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட். நம்ம சைட்லேருந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜோகோ கம்பெனி நியர்பையில் தான் அமைஞ்சிருக்கு, ஸ்ரீராம் கேட்வே நியர்பையில் தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. அதனால தான் ஜோகோ எம்ப்ளாய்ஸ் நிறைய பேர் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க இந்த லொக்கேஷன் வந்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒண்டர்லா தீம் பார்க் நம்மளோட சைட்லேருந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பெரிய தீம் பார்க் வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் நம்ம சைட்லேருந்து நியர்பையில் அமைஞ்சிருக்கு. பொட்டானிக்கல் கார்டன்,
நம்ம சைட்ல இருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஏரியாவோட வளர்ச்சி வேற லெவலில் போயிட்டு இருக்கு. அதே ஒரு காரணத்துக்காக தான் இந்த ப்ராஜெக்டை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 16th இவங்க லான்ச் பண்ணுறாங்களா, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஒரு பிளாட்டும் இருக்காது. கண்டிப்பாக டேம் ஷியராக சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா சரண்யா அவென்யூ. இது டோட்டலாக உங்களுக்கு ஒரு 13 ஏக்கர் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இந்த ப்ராஜெக்டோட பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு நியர்பையாக தான் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், அந்த வீடு தெரியுது இல்லைங்க, அந்த வீட்டுக்கு அந்த பக்கம் தான் ஸ்டேட் ஹைவே. ஸோ அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போகும்போது நம்ம இந்த பக்கமாகவே நம்மளோட சைட்டுக்கு வந்துடலாம். இப்போ கரண்ட்டாக வந்து இந்த சைட்லேருந்து நம்ம ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லேருந்து ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ 2 பக்கமும் நமக்கு ஸ்டேட் ஹைவேலேருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் சைஸ் வந்து இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு 2 ஏக்கர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட பிளாட் சைஸ் மினிமம் சைஸ் வந்து 786 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு பிளாட் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் பண்ண இந்த ப்ராஜெக்ட்ன்றதுனால உங்களுக்கு அப் டு 90% பேங்க் லோன் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 80% ஃபேஸ் 4 ப்ராஜெக்ட் சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 5 எல்லா ஃபேஸிங்லும் பிளாட் அவைலபிளாக இருக்குது. அதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சின்ன சைஸ்லையும் பிளாட் அவைலபிளாக இருக்குது. நம்ம சைட்டோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைட் உள்ளேயே உங்களுக்கு இபி லைன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி வீடும் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. 1.5 மந்த்தில் சோல்ட் அவுட் பண்ண ப்ராப்பர்ட்டியில் அந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க பாரு, அந்த கொட்டாய் தெரியுதுல, அந்த இடம் வந்து அது பர்ச்சேஸ் பண்ணது ஜோகோ எம்ப்ளாய் நம்மளோட ப்ராஜெக்டில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வீட்டுக்கு வந்து அப்ரூவல் அமைச்சிருக்காங்க. இமிடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வரவங்க தாங்க நிறைய பேர் நம்மளோட ப்ராஜெக்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. காம்படிட்டிவ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இந்த சரௌண்டிங்கில் யாருமே கொடுக்காத ப்ரைஸ் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் சேலஞ்சோட சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு 33 ஃபீட் ரோட் போட்டு கொடுத்துருக்காங்க, 24 ஃபீட் ரோட் போட்டு கொடுத்துருக்காங்க, 3 ஃபேஸ் இபி லைன் எடுத்துட்டு வந்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இமிடியேட்டா ஏன் வீடு கட்டிட்டு வராங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு முக்கியமானது ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே பட்டாதாங்க. அந்த ப்ராசஸ் கூட இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2850 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோசியபிள்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட சேனல் பேர் சொல்லுங்க. உங்க கையில ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும், இதுல ஒரு பிளாட் நீங்க சொந்தமாக்கிக்கலாம். Feb 16th இவங்க கிராண்ட் லான்ச் வச்சுக்கலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு நானும் வரேன், மறந்துடாதீங்க. இந்த பிளாட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்க. டீட்டெயில்டை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை முன்கூட்டியே புக் பண்ணிடுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வரவங்களுக்கு ஃப்ரீ கேபிசிட்டி பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கூடாஞ்சேரி லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.